4.4ல கொஸ்டின் நம்பர் 8 கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி எந்த ஒரு இயல் எண்ணுக்கும் 1/2 × 5 + 1/5 × 8 + 1/8 × 11 plus up to etc plus 1/3n - 1 into 3n plus 2 equal to n/rn plus 4 என நிரூபிக்க அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. நம்ம தீர்வு கண்டுபிடிக்கிறோம். எப்பொழுதுமே முதல் எடுத்தோன்னே கொடுக்கப்பட்டதை p of n ன்னு எடுத்துக்குவோம். அப்போ p of n equal to 1/2 × 5 plus 1/5 × 8 plus 1/8 × 11 up to etc plus 1/3n - 1 into 3n plus 2 equal to n/rn plus 4 என்க. இப்போ எண்ணுக்கு 1ன்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு இயல் எண்ணுக்குன்னு கொடுத்துறாங்க. இயல் எண்ணோட முதல் உறுப்பு 1ன்னு தெரியும். அப்போ எண்ணுக்கு 1ன்னு ப்ரொவைட்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா முதல் உறுப்பு மட்டும் கிடைக்கும். அப்போ p of 1 equal to 1/2 × 5னா 10 ஆயிருது. அப்போ வலது பக்கம் பார்க்குறோம் RHS p of 1 equal to மேலே வந்து 1 ஆயிரும், கீழே 6 × 1னா 6, 6 + 1 6 + 4னா 10. அப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரே வேலையாக இருக்குது. அப்போ LHS equal to RHS சொல்கிறனால p of 1க்கு கூற்று உண்மையாகிறது. இப்படி முதல் உறுப்பு உண்மையாகனா தான் அடுத்த கண்டிஷனுக்கு போக முடியும். அடுத்த கண்டிஷன் என்ன? எண்ணுக்கு கூற்று வந்து உண்மைன்னு சொல்லணும். எண்ணுக்கு கூற்று உண்மை என கொள்க. அப்போ n இருக்கிற இடத்துல kன்னு போட்டால் போதுமானது. அப்போ p of k equal to 1/2 × 5 plus 1/5 × 8 plus 1/8 × 11 plus up to etc 1/3k - 1 into 3k plus 2 equal to k/6k plus 4. இந்த கூற்று வந்து உண்மை. இது வரைக்கும் உள்ள ஆன்சர் இது நம்ம சொல்லிடலாம். அப்போ நம்ம என்ன நிரூபிக்க வேண்டியதுன்னு பார்த்தோன்னா k+1க்கு ப்ரூவ் பண்ணணும். அப்போ n இருக்கிறதுல k+1ன்னு பிரதிக்கிட்டு அப்போ 1/2 × 5 plus 1/5 × 8 up to etc 1/k+1ன்னு போட்டோன்னா 3k plus 3 - 1 கழிச்சிட்டோன்னா 2ன்னு கிடைக்கும். அப்போ 3k plus 3 அதோட 2 கூட்டினா plus 5ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா k+1 6k plus 1னா 6k plus 6 plus 4னா 6 4 கூட்டினா 10 ஆயிரும். அப்போ k+1 / 6k plus 10ன்னு ப்ரூவ் பண்ணால் போதுமானது. எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இடது பக்கத்தை எடுத்து வலது பக்கத்தை ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இடது பக்கம் என்ன இருக்குது? p of k+1 equal to 1/2 × 5 plus 1/5 × 8 up to etc 1/3k plus 2 into 3k plus 5. அப்போ இதுக்கு முன்னாடி உறுப்பு எப்படி இருக்கணும்? 1/3k - 1 into 3k plus 2 இருக்கணும். அப்படி இல்லைன்னா p of k plus last time அப்படின்னு வச்சுக்கிட்டா போதுமானது. அப்போ p of kக்கான ஆன்சர் என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம்? k/6k plus 4ன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ லாஸ்ட் டைம் பார்த்தோன்னா 1/3k plus 2 into 3k plus 5. இப்போ இந்த ரெண்டு டைம்லேயும் எது பொதுவாக இருக்குது? 3k plus 2 இங்கே இருக்குது. இதுலேயும் 3k plus 2 வெளியே எடுக்கலாம். அதாவது 2 மட்டும் வெளியே எடுத்தோன்னா 3k plus 2 கிடைக்கும். அப்போ 3k plus 2 வெளியே எடுத்துட்டோன்னா 1/3k plus 2 வெளியே எடுத்தோன்னா இங்கே k/2ன்னு இருக்கும், இங்கே 1/3k plus 5ன்னு இருக்கும். இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கு. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னு என்ன கிடைக்கும்? 3k² plus 5k plus 2 /2 into 3k plus 5. இப்போ இதை காரணிப்படுத்தல் வடிவத்தில் இருக்குது. கூட்டுனா 5 பெருக்குனா 6. அப்போ 3 2 முதல் உறுப்பு 3ஆல் வகுத்தரலாம். சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? k+1 into 3k plus 2 /2 into 3k plus 5. இங்கேயும் 3k plus 2 இருக்குது, இங்கேயும் 3k plus 2 இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு இருக்கிறது k+1 / 6k plus 10. அப்போ வலது பக்கம் இருக்கிறது வந்துருச்சு. அப்போ p of k+1க்கு கூற்று உண்மையாகிறது. இது எப்போ உண்மை நம்ம சொல்ல முடியும்? கேக்கு உண்மை நம்ம எடுத்துக்கிட்டனால k+1க்கு உண்மையாகும். அப்போ p of kக்கு உண்மை என கொண்டால் k+1 உண்மைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். எனவே கணித தொகுத்தறிதல் கொள்கையின்படி எல்லா இயல் எண்ணுக்கும் 1/2 × 5 plus 1/5 × 8 1/8 × 11 up to etc 1/3n - 1 into 3n plus 2 equal to n/rn plus 4 ஆகும் என நிரூபிக்கப்பட்டது.